சமூக செயற்பாட்டாளர் திரு பாரதி செல்வா நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பாரதி செல்வா. தற்போது சமூக செயற்பாட்டாளர் திவ்ய பாரதி மதுரையில கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் அப்படிதான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வளர்ந்து வரும் இளைஞர்களை, குறிப்பா திவ்யா மாதிரியான ஒரு தோழரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது, இந்த இஷ்யூவே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ போட்ட ஒரு கேஸுக்கு இன்னைக்கு அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மோசமான செயல். அதாவது மக்களுக்காக பேசக்கூடிய, மக்களுக்காக போராடக்கூடிய இந்த மாதிரி இளைஞர்களை தொடர்ந்து குண்டர் சட்டத்தின் மூலம் ஏதோ ஒரு சட்டத்தின் அடிப்படையில அரசு தண்டிக்கிறது மோசமான விஷயமா நான் பாக்குறேன். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நாம இதை இப்படியே விட்டோம்னா யாருமே மக்களுக்காக பேச முடியாத ஒரு விஷயம். மக்களோட உரிமைகளை கேட்கறதுக்காக ஒரு ஜனநாயக நாட்டுல என்னைக்கோ போட்ட ஒரு கேஸுக்காக இன்னைக்கு அவங்க அரெஸ்ட் பண்றாங்கன்னா, குறிப்பா திவ்யா கக்கூஸ் என்ற ஒரு முக்கியமான ஆவணப்படத்தை எடுத்திருக்காங்க. சாதிய வன்மத்தை இந்த சமூகத்துக்கு ரொம்ப பச்சையா வெளிக்கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு விருது கொடுக்க போறாங்க. இப்படி ஒரு சூழல்ல அரசு இவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை எடுக்குதுன்னா, திவ்யா மட்டும் இல்ல, திவ்யாவை தொடர்ந்து பல பேர் இதே மாதிரி பண்றதுக்கான ஒரு ஏற்பாடா தான் இது இருக்கு. அதனால தமிழக அரசு வன்மையா கண்டிக்கிறோம். உடனடியா திவ்யாவை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்றேன். திருமதி பாரதி செல்வா, சமூக செயல்பாடுகள்ல ஈடுபட்டவர்கள் சொல்லுங்க. பாரதி செல்வா, இப்ப சமூக செயல்பாடுகள்ல ஈடுபடுறவங்களை முடக்குவதற்காக தான் இந்த வழக்கு போடப்படுது. தொடர்ச்சியா இது மாதிரியான நிகழ்வு பேராசிரியர் ஜெயராமன், திருமுருகன் காந்தி, மாணவி வளர்மதி உள்ளிட்டோரை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை நாம பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா. திருமுருகன் காந்தியில தொடங்கின விஷயம் இப்ப தொடர்ந்து திவ்யா வரைக்கும் வந்திருக்குன்னா, இது மக்களை அச்சுறுத்துறதா, குறிப்பா இளைஞர் சமூகத்தை நீ யாருக்காகவும் எதிர்த்து நியாயத்தை கேட்டு நீ போராடாத அப்படின்னு அரசு நம்மளை எச்சரிக்கிறதுக்காக இந்த வேலைகளை பண்ணுது. இதையெல்லாம் பார்த்து தமிழக மாணவர்களோ இளைஞர்களோ அப்படி அடிபணிஞ்சிடலாம் மாட்டாங்க. இப்படி தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய விஷயம் ஒரு பெரும் மாணவர் எழுச்சியோ இளைஞர் எழுச்சியோ தமிழ்நாட்டுல உண்டாக்க கூடும். அதுக்காக தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. இது ஒரு குறிப்பிட்ட அமைப்புன்னு சாராம எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு பல மாணவர்கள் சமூக விஷயங்களுக்காக, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் பல பிரச்சனைகளுக்காக தன்னை போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இந்த மாணவர்களை தட்டி வைப்பதற்காக தமிழக அரசு தொடர்ந்து இது மாதிரியான செயல்களை செய்து இது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம். அப்புறம் அரசு கனவு காண்ற இந்த மாதிரி ஒருத்தவங்களை கைது செய்யறதுனால மக்களோட போராட்டங்களை முடக்கிட முடியும் அப்படின்னு அரசு நினைச்சா அது மாபெரும் தவறு. சரியான விஷயம் என்னன்னா, இதை விட மிகவும் மோசமா மிகவும் அதிகமான போராட்டங்களை தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கும். திவ்யாவை உடனடியாக அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.